ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் இடறுதல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். என்னிடத்தில் இடறுதல் அடையாதிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை தேவனிடத்திலிருந்து இடறுதல் அடைய செய்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ், தேவன் செய்கிற காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் ஜெபிக்கிறோம், நாம் காத்திருக்கிறோம், ஆனால் பதில் மாத்திரம் வரவே மாட்டேங்குது. என்ன நடக்கிறது என்பதே புரியல. பிரைஸ் அல்லாஹ். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் ஸ்நானகன் அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, அவன் காவலில் இருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். சிறைச்சாலையில் இருக்கிறான். யார் இந்த யோவான் ஸ்நானகன்? இவன் ஒரு தீர்க்கதரிசி. மேசியாவுடைய வருகையை குறித்து பேசின ஒரு தேவ மனிதன். பிரைஸ் அல்லாஹ். இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவன். இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கிறான். எதற்கு சிறைச்சாலையில் போனான் அப்படின்னா, பாவத்தை குறித்து எச்சரித்ததுனால, அவன் செய்த பாவத்தை, ஏரோது செய்த பாவத்தை அவன் உணர்த்தினதுனால அவனை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் சீசர்களை தேவனிடத்தில் அனுப்பி, அதாவது இயேசுவினிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற யாராவது வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்பதற்கு ஆட்களை அனுப்பினான். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மேசியா வருவார், இந்த மேசியா நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே எதிர்பார்ப்பு தான் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இயேசு வந்துட்டா இந்த நியாயத்தை அவர் என்ன செய்வாரு, கேட்பாரு. பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் சில நெருக்கமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் இப்படி செய்ய மாட்டாரா, கர்த்தர் இந்த காரியத்தில் இப்படி செய்ய மாட்டாரா, ஆனா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்யாம இருப்பார். இங்க பாருங்க, சீசர்களை அனுப்புகிறான். ஆனா இயேசு காவல்ல இருக்கிற, திரைச்சாலையில இருக்கிற யோவான் ஸ்நானகனை மீட்கல. அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஊழியம் செய்துட்டு இருக்கிறார், சுவிசேஷ வேலையை செய்துட்டு இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். அப்ப சொல்ற வார்த்தை தான், யோவானிடத்துல போய் சொல்லுங்க, குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள்
சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்தோருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடறுதல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்களேன், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்ப்புகள் உண்டு. நீங்க வேதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா மனமுடைந்த நேரம் உண்டு இல்ல? அவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறவர், ஆனா சோர்ந்து போயிருக்கிறான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:4. சூறைச் செடிகள் உட்கார்ந்து நான் அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த சோர்வு, மனம் உடைந்தவனா இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் சாகணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். தாவீதை பாருங்க, தாவீது பல நேரங்களில் அவன் அழுதான். சங்கீதம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6:6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீர்னால என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில் என்ன செய்தேன், நினைத்தேன். முழுவதும் கண்ணீர் வடிக்கிறான். முழுவதும் கண்ணீர் வடிக்கிற அனுபவம். 1 சாமுவேல் 30:4 அவனுக்கு இருந்த எல்லா உடைமைகளையும் கொள்ளையடித்து போயிட்டாங்க, மனைவியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான், பெரிய இழப்பு, கண்ணீர் வடிக்கிறான். அவன் சொல்லும்போது சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படிங்கிறான். பிரைஸ் அல்லாஹ். அப்ப நல்ல கவனிங்க, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எலியா தன்னுடைய மனசு சோர்வடைந்த பொழுது தான் சாகணும்னு சொல்றான். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அரசனாயிருந்தவன், என்ன சொல்றான், முழுவதும் அழுகிறான். இயேசுவினுடைய செய்தியை, இயேசுவினுடைய வருகையை முன்னறிவித்த ஒரு மனிதன் தான் யோவான் ஸ்நானகன். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான் அப்படின்னா சந்தேகப்படுகிறான். நல்ல கவனிங்க, சந்தேகப்படுகிறது பாவம் இல்லை, ஆனால் அந்த சந்தேகம் தேவனை விட்டு விடக்கூடாது. நீங்க தேவனை விட்டு விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஆபத்தாய் மாறிவிடும். நல்ல கவனிங்களேன், ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை இடற வைத்து கொண்டே இருக்கிறது. யாரிடம் இருந்து அப்படின்னா இயேசுவின் இடத்திலிருந்து இடற வைக்கிறது. பாருங்க, அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனாலதான் நீங்க இவ்வளவு ஜெபம் பண்ணியும் உங்க வேதனைகள் மாறாமல் இருக்கிறது. இடறுவது எப்படி நடக்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்திருப்போம், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது இடறுதல் வந்துடும். 2வது, காத்திருக்கிற காலங்கள் அதிகரிக்கும் போது இடறுதல் வந்து விடுகிறது. 3வது, துன்பம் வரும்போது என்ன வருது அப்படின்னா இடறுதல்
வந்து விடுகிறது. நான்காவது, மற்றவர்களுடைய நடத்தை. இப்போ சபையில் இருக்கிறோம், சிலர் நடக்கிற காரியங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா நம்மளை இடற வைத்து விடுகிறது. 5, பெருமை மற்றும் சுய நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? இடற வைத்து விடும். அதாவது நான் இப்படி சொல்லுவேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் சரியா தான் இருக்கிறேன் என்ற எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இடறுவார்கள். அவர்களால தேவனுடைய வழியை என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சரியா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த வார்த்தை, எனக்கு எதுக்கு இந்த காரியம். இது என்ன செய்யும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில இடற வச்சிருங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். இன்னும் சிலர் இருக்கிறான், நான் தேவனை தானே சேவிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்கிறாங்க. நான் சபைக்கு போகிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நெருக்கம். உங்களுக்கு மட்டும் இல்லை, வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்திருக்கிறாங்க? இந்த வேதனையை அவர்கள் தாண்டி தான் போயிருக்கிறாங்க. யோசேப்பு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் துன்பம் இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்தார்கள். இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாச மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த வேதனையின் நிமித்தம், இந்த துன்பத்தின் நிமித்தம் என்ன செய்து விடுகிறார்கள் அப்படின்னா, அவர்களை ஒரு காரியம் இடற வைக்கிறது. இன்னைக்கு வேதனையோடு இருக்கும்னு உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்சைக்கு போக வேண்டாம். அது என்ன செய்து பாருங்க, அந்த கடந்து வந்த வேதனை என்ன ஆலயத்திற்கு போக விடாம இடற வைக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இதுக்கு எதற்கு அடிப்படையா இருக்கிறது அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல அப்படிதான் நடக்கும்னு வேதம் சொல்வது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது 24:10 வாசித்து பாருங்க. அப்பொழுது அநேகர் இடறுதல் அடைந்து இருக்கா. அப்ப கடைசி நாட்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனங்கள் இடறுதல் அடைவார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா இடறுதல் அடைய வைக்கும். நல்ல கவனிங்க. ஏன்னா நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா கடைசி காலத்துல வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு இடறுதலை உண்டாக்குனா பிசாசு என்ன தெரியுமா நினைப்பான், இந்த இடறுதலை கொடுத்துட்டா இவங்களை எங்க இருந்து இழுத்துடலாம், தேவனிடத்திலிருந்து பிரித்திடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு இடறுதல் உண்டு, ஆனா இடறி விடாத. பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிக்கல. ரோமர் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:32. இது கடைசி காலமா இருக்கிறதுனால ஜனங்கள் என்ன செய்வார்கள்? இடறுவார்கள். பிசாசானவன் அவர்களை இடற வைக்கிறான். இரண்டாவது, விசுவாசத்தினாலே அதை தேடாமல். ரோமர் 9:32 வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே அதை அடையவில்லை. ஹலோ, இடறுவதற்கான கல்லினால் இடறினார்கள். எதுல தேடல? விசுவாசத்துல தேடலப்பா, நியாய பிரமாணத்துல தேடுறான். இதை செய்தா ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்திருவாரு? சரி பண்ணிடுவாரு.
பிரைஸ் எல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு நினைச்சு செய்கிறோம். ஆனா சரியாகாத பட்சத்துல நம்ம என்ன செய்யறது தெரியுமா? இடறுதல் வருகிறது. எனக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசம். பிரைஸ் எல்லாம். மூன்றாவது 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். மூன்றாவது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அல்லோ, வசனத்தை இன்னைக்கு கேட்கிறோம்ப்பா, ஆனா அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாததுனால இன்னைக்கு வாழ்க்கையில இடறுதல். முதல்ல சொன்னேன், இது கடைசி காலம். பிசாசானவன் சில இடையூறுகளை உங்களுக்கு கொடுத்து அவன் என்ன செய்வான்னா உங்களை சபையில இருந்து இடற வைப்பான். ரெண்டாவது சொன்னேன், விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா சில நியாய பிரமாணத்தின் நிமித்தம் நீங்க என்ன செய்வீங்க? இடறி விடுவீங்க. மூன்றாவது, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாததுனால. வாசிங்களேன், மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே என்ன செய்வாங்க? வசனத்தை கேட்டப்பா, ஆனா நான் என்ன செய்யல, அந்த வசனத்துல நான் நிலைத்திருக்காததுனால, வேர் கொள்ளாததுனால கொஞ்சம் வேதனை வந்துச்சு. துன்பம் வந்த உடனே நான் என்ன செய்துட்டேன் சொல்லுங்க? பிரைஸ் எல்லாம் இடறி விட்டார்கள். பிரைஸ் எல்லாம். மார்க் 6:3 இயேசுவை குறிச்சே இடர்னாங்கப்பா. பிரைஸ் எல்லாம். இயேசு ஆலயத்திற்குள்ள வந்தார், இவன் ஏன் இங்க வந்திருக்கிறான் அப்படின்னு இடறுதல் அடைந்தார்கள். சில நேரத்தில் நடக்கும் பாருங்க, சில நமக்கு பிடிக்காத வேண்டாத ஆட்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா உடனே நமக்குள்ள என்ன வந்துரும் பாருங்க? இடறுதல் வருதா? வந்துடுது. யோவான் 6வது அதிகாரம் 61வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சீசர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா அவருடைய உபதேசத்தை கேட்டு பிரைஸ் எல்லாம் இடறினார்கள். இந்த கடினமான உபதேசத்தை யாருப்பா பின்பற்றுவா? நல்ல கவனிங்க. உங்களை இடற செய்வது யார் அப்படின்னா பிசாசு. வேதம் சொல்லுது, மத்தேயு 18வது அதிகாரம் 7வது வசனத்துல, இடறுதலின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது நிமித்தம்? இடறுதலின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடறுதல் வருகிறதோ அவனுக்கும் ஐயோ. நீனும் இடறுதல் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் பிரைஸ் எல்லாம் உங்க இடறுதலுக்கு காரணமா இருந்தாலும் ஒருத்தன், அவனுக்கும் ஐயோ, இடறினவனுக்கும் ஐயோ. பிரைஸ் எல்லாம். லூக்கா 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 17:1. தம்முடைய சீசர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஹலோ, பிரைஸ் எல்லாம். எவனால இடறுதல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ வேத இடறுதல் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இடறுதல் என்ன செய்யும்? வரும்பா. இந்த காரியம் வந்ததுனால, இந்த இடறுதல் வந்தனால நான் சபைக்கு வரலன்னு சொல்லி இருக்கிறேன் பாருங்க, ரொம்ப பிரச்சனை.
சபைக்கு வராம இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க பாருங்க, ரொம்ப பிரச்சனை. கொஞ்சம் நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை இடர பண்ணுகிறது. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடி. நீ இடராம இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நம்முடைய உடல்ல வருகிற பலகீனம், இதெல்லாமே தேவனை விட்டு இடர வச்சிரும். இந்த சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவன் இன்னும் அற்புதம் செய்கிறார். இதை நீ ஆழமா உங்க இருதயத்தில் வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அவன் பலகீனப்பட்டு இருக்கிறான், தேவனிடத்துல போய் ஜெபம் பண்றான், பலகீனம் மாறல. இயேசு சொல்றாரு, எப்பா உன் பலகீனத்துல என் கிருபை இருக்குன்னு உடனே அப்ப இருக்கட்டும் பேசாம ஆயிட்டான். என் கிருபை உன் பலவீனங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா பூரணமாய் விளங்கும். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலைகளையும். இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. எப்படின்னா, சூழ்நிலைகள் மாறும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா கடவுளை தேடுவாங்க. இல்லை, பிரச்சனை அதிகமாகும் போது தான் என்ன செய்வான்? கடவுளை தேடுவான். சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது கடவுளை தேட மாட்டான். நான் இப்படி சொல்லுவேன், உன் சூழ்நிலை மாறினாலும் மாறாவிட்டாலும் கடவுளை விட்டு மட்டும் என்ன செய்தாருங்க அப்படின்னா விலகி விடாதிருங்க. தேவனை நம்பி இருங்களேன், தேவனை நம்பி இருங்களேன். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நான் கடைசி காலத்தில் வந்துட்டோம். எப்படி சபையில் கடைசி காலத்தில் விசுவாசம் இருக்காதோ அதே போல ஜனங்கள் இன்றைக்கு இடறுவதற்கு அநேக காரியங்கள் வந்து விட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இது கடைசி காலமா இருக்கிறது, நீ இடறிட்ட அப்படின்னா உன்னை யாராலையும் அதுதான் ஐயோனா என்ன, ஐயோனா என்ன, யாராலையுமே என்ன செய்ய முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். யாரையும் யாரையும் பார்க்க விசாரிக்க என்ன இல்லை, நோ டைம். அப்ப நீ விழுந்துட்ட அப்படின்னா உன்னை யார் பார்க்கிறது, உன்னை யார் தூக்குறது? ஆண்டவர் சொல்றார், இடறுதல் வரும், ஆனா நீ என்ன செய்ய, யாரை விட்டு இடறக்கூடாது அப்படின்னா இயேசுவை விட்டு இடறாத. என்ன விட்டு நீ என்ன செய்யறாத அப்படின்னா இடறி விடாத. உங்க வாழ்க்கையில வருகிற துன்பமும் உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைகளும் உங்களை இடற வைக்கும். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 10:33. நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடறுதல் அற்றவர்களாயிருங்கள். என்ன செய்திடக்கூடாது? யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் என்னவா இருந்துடக்கூடாது அப்படின்னா இடறுதலா இருந்துடக்கூடாது. மற்றவருடைய விசுவாசத்திற்கு, மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடறுதலாய் இருந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்கள் நிமித்தம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார், எப்பா
நீயும் இடறக்கூடாது, உன்னை யாரும் என்ன செய்து, நீ உன்னால யாரும் இடறி போய்விடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல இந்த காரியங்கள்ல தான் செயல்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சபைக்கு இடர்தல் அற்றவர்களாயிருங்கள். சில நேரத்தில் நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை வந்துடும். நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் எத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா, நான் ஜெபிச்சா, நல்ல கவனிங்க, உங்க சுய நம்பிக்கை மேல உங்க எண்ணத்தை வைக்காதுங்க. அது உங்களுக்கு ஒரு காரியமும் செய்யாதுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம், எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். வசனம் சொல்லுதுல, ஏன் அபிஷேகம் என்ன என்ன செய்யும், நடத்தும். லாஸ்ட்ல போய் முட்டிட்டு நிற்பேன். நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம் நான் சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிரு. அது நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் தேவனுடைய திட்டத்தை அல்லது தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற வழியை ஏற்க விடாது. அது இடர்தல் அடைய செய்யும். ஏன்? நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல ஆவியில நிறைகிறோம், நல்ல பரிசுத்தமா இருக்கிறோம், நல்ல சபைக்கு வருகிறோம். ஆனா சில போராட்டங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளை விட்டு மாற மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில பிரைஸ் எல்லாம் நான் சரின்னு இருக்கிறேன்ல, அதுதான். நான் சரியாதான் பாஸ்டர் இருக்கிறேன். அது கர்த்தர் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. அது யார் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்லணும். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருடைய காரியத்தில் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணமே உங்களுடைய இடர்தல்கள் தான். உங்களுடைய இடர்தல்கள் இதெல்லாம் உங்களை தேவனை விட்டு விலக செய்கிறது அல்லது இடர வைக்கிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அந்த நாட்களில் சிலுவையே என்ன செய்துமா, அநேகருக்கு இடர்தலாயிருந்தது. சிலுவை என்னவா இருந்தது அப்படின்னா, இடர்தலாய் இருந்துச்சு. வாசிங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட, சொல்லுங்க. ஆனா அது யூதருக்கு இடர்தலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருந்துச்சு. அப்போ சிலுவையில் உபதேசம் என்ன செய்துச்சு அப்படின்னா, அவர்களை இடர வைத்தது. ஏன் இடர வைத்தது அப்படின்னா, யூதர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, மேசியா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார். அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அரசாளுவார். ரெண்டாவது, ரோமர் ஆட்சியை என்ன செய்வார் அப்படின்னா, தோற்கடிப்பார். ஏன்னா இயேசுடைய அந்த நாட்களில் என்ன இருந்தால், ரோமருடைய ஆட்சி ரொம்ப கடினமாக ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது, இயேசு வருவார், மேசியா வருவார். யாரா வருவார் அப்படின்னா, யூதருக்கு ராஜாவா வருவார். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழிப்பார். அவர் அதிகாரத்தினுடன் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆட்சி செய்வார் அப்படின்னு பல எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கு இருந்தது அப்படின்னா, யூதர்களுக்கு இருந்தது. ஆனால் பாருங்களேன், இயேசு வந்தார். சொல்லப்பட்டபடியே இயேசு என்ன செய்தார்? வந்தார். அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, நோயாளிகளை என்ன செய்தாரு? சுகமாக்குனாரு. ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அப்படித்தான வசனம் சொல்லுது. தரித்திரருக்கு தான் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில பிரைஸ் எல்லாம் தாழ்மையாய் நடந்தார். ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்?
அப்படி கம்பீரமா இல்லை, அதுக்கு ராஜாவுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். ஆனா இந்த யூதர்கள் நினைச்ச எதுவுமே யாருகிட்ட இல்லை அப்படின்னா இயேசுகிட்ட இல்லை. மேசியாவா எதிர்பார்த்தாங்க, எதிர்பார்த்த மேசியா பிறந்துட்டாரு. இதனால பாருங்க, இவர் சொன்ன செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே. அதனால தாங்க சிலர் என்ன செய்தாங்க, இடறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எதை குறித்தும் கவலைப்படலை இல்லை, இயேசு எதை குறிச்சியும் கூட இருந்தவனே பேசுதான். என்னடா இவர் இப்படி பேசுறாரு, எப்படிடா இவருக்கு பின்னாடி போகிறது, இதெல்லாம் எப்படிடா பின்பற்றுறது, 8 மணிக்கே சர்ச்சுக்கு வர சொல்றாரு, எப்படிடா வர்றது, இதெல்லாம் என்னவா இருந்துச்சு அவருக்கு, என்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பிரைஸ் அல்லாஹ், ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் செய்கிற காரியம் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், புரியாம தான் இருக்கும். ஆனா நான் செல்லும் பாதை அது என்ன பாதை அப்படின்னா சிலுவையின் பாதை. அல்லேலூயா. இயேசு சிலுவையின் பாதையை தெரியும். ஏன்னா இது யாருடைய திட்டம் அப்படின்னா பிதாவினுடைய திட்டம். காலம் நிறைவேறின போது அவரை அனுப்பணும், அவரை சிலுவையில் என்ன செய்யணும், அடிக்கப்படணும், அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்திருக்கணும் அப்படிங்கிறது அது பிதாவினுடைய திட்டம். அப்ப இவர் பிரசங்கம் பண்ணது, இவர் சொன்ன ஆலோசனை எல்லாமே யாருடைய சித்தமா இருந்தது அப்படின்னா பிதாவினுடைய திட்டத்தை தான் பிரசங்கம் பண்ணார். வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களை பேசினார், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யப்படும் என்பதை காண்பித்து கொடுத்தார், தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் காண்பித்து கொடுத்தார். இப்ப சொல்லிட்டு போறார், எப்போ அந்த தேவராஜ்யம் எங்கேயும் இல்லை, அது எங்க எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்கேயும் இல்லப்பா, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தேவராஜ்யம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. பலவந்தம் பண்ணுகிறவனால இந்த தேவ ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறவனால இந்த தேவராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் காண்பித்து கொடுத்த உடனே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்லுங்க, என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருக்கு. சில போராட்டங்கள், சில வேதனைகள் என்ன செய்கிறது அப்படின்னா, சபைக்கு வந்து வசனத்தெல்லாம் நல்லா தான் கேட்குறோம், ஆனால் இந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா இடம் கொடுக்கறதில்லை, இடம் கொடுக்கறதில்லை. சில நேரத்தில் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு, சில நேரத்தில் அந்த சொல்லப்பட்ட வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே போய் சொல்லிட்டு போகிறான், என்ன இந்த ஆளை இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, வர வர இவர் பிரசங்கம் பண்ணுற விதமே சரியில்லை அப்படிங்கிறான். ஏன் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை? நான் தான் மேசியாப்பா, உங்களுக்காக வருகிறவர் நான் இல்லை, நாங்க எதிர்பார்த்த மேசியா நீர் அல்ல. ஏன்? இந்த யோவான் ஸ்நானகனை பாருங்களேன், இதோ அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர், இவர்தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமர்ந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னவன் சந்தேகம் வந்துருச்சு. நீர்தானா, நீர்தானா, சந்தேகம் வந்துச்சா இல்லையாங்க? இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் அப்படின்னு, இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அவர் இவர்தான் அப்படின்னு அடையாளத்தை காட்டி கொடுத்தவ இந்த யோவான் ஸ்நானகன். இப்போ இவனுக்கே சந்தேகம் வருது. ஏன்?
அவன் காவல்ல இருக்கிறான். செய்யாத பாவத்தை கண்டித்து பேசுனதற்காக சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? ஏப்பா இப்படி செய்த, நீ பாவம் செய்ததுனால தானே அவன் உங்களை கண்டித்தான் அப்படின்னு என்ன செய்திருக்கணும்? நியாயம் விசாரித்திருக்கணும். அவன் நியாயம் விசாரிக்கல. உடனே இவனுக்குள்ள சந்தேகம், இவனுக்குள்ள ஒரு சின்ன இடறுதல் கடந்து வருகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இடறுதல் பண்ணுவது பெரிய காரியம் இல்லைப்பா, சின்ன காரியம்தான். சின்ன காரியம்தான். ஒரு சின்ன காரியத்திற்காக நான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை நான் விட்டு விடுகிறேன். நான் இப்படி சொல்றேன், தயவு செய்து காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் ஜனங்கள் இடறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் வந்துட்டோம். இனி வருகிற நாட்களில் நமக்கு போராட்டம் அதிகரிக்குமே தவிர போராட்டம் என்ன செய்யாது, ஒரு நாளும் குறையாது. அப்போ இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இடறுதல் அடையாமல் இருக்கணும். எதிலிருந்து இடறுதல் அடையாமல் இருக்கணும்? இயேசுவுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படியணும். விசுவாசத்தை விட்டு இடறி போய்விடக்கூடாது. கேட்கிற வசனத்தை விட்டு நான் என்ன செய்திடக்கூடாது, இடறுதல் அடைந்து விடக்கூடாது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். 1:11 வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் அல்லாஹ், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று அல்லோ. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய வருகை இல்லை. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடறுதலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அல்லோ, பரிசுத்தம் மட்டும் போதாது. நான் என்னவும் செய்திடக்கூடாது. அப்படின்னா இடறுதல் அற்றவனா இருக்கணும். நான் என் விசுவாசத்துல நான் இடறிட்டேன் அப்படின்னா, அல்லோ கொஞ்சம் யோசித்து பாரு. தேவனுடைய நாள், இந்த கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாருப்பா. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அன்றைக்கு சிலுவையின் உபதேசத்தை அவர்களால கேட்க முடியல. ராஜாவாக பார்த்தவன், என்னடா இவர் சிலுவைங்கிறாரு, சிலுவையில் அறையப்படணுங்கிறாரு, இல்லை 3வது நாள் உயிரடையணும்னு சொல்றாரு, நம்ப முடியலப்பா. ஆனா இயேசுவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, பாவங்களுக்காக மரிக்கணும். எப்படியாயிலும் தம்முடைய ஜனத்தை எங்க சேர்த்திடணும் அப்படின்னா, பிதாவின் பக்கம் சேர்த்து விட வேண்டும். ஆனா இன்றைக்கு பிசாசானவன் உங்களை என்ன செய்யறான் தெரியுமா? பிதாவினுடைய அன்பிலிருந்து, பிதாவினுடைய ஐக்கியத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து உங்களை வேர் பிரிக்கிறான். உங்களை வேர் பிரிக்கிறான். பிதாவின் அன்பை உங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா, பார்க்கவே முடியாதபடி அவன் சில உபத்திரவங்களை கொடுத்து, சில வேதனைகளை கொடுத்து, விசுவாசத்தில் விட்டு நம்ம வழி மாறி போவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறான். அப்ப நான் இப்படி சொல்லலாமா? நான் விசுவாசத்தை விட்டு நான் இடறிட்டேன்னா, இயேசுவனுடைய நாளில் என்னால் என்ன செய்ய முடியாது, போக சொல்லுங்க. அந்த வசனம் அப்படிதானே சொல்லுது, அப்படித்தானே சொல்லுது. வாசித்து பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடறுதலற்றவர்களுமா இருக்கவும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வேண்டுதல் செய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், உங்க விசுவாசத்தை விட்டு இடறிதாங்கப்பா, சபையை விட்டு இடறிதாங்கப்பா. நீங்க இடறிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு நாளும் மறுபடியும் என்ன செய்ய முடியாது, தேவன் பக்கம் சேர்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது அது கூடாத காரியம். அது என்ன காரியம்?
கூடாத காரியம். ஏன் அப்படின்னா உங்களை பிசாசு என்ன செய்தான், ஒரு பொய்யான மாயையை காண்பித்து ஒரு முடிவுக்கு பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஜெபங்கள், இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, உங்களுடைய துன்பமான நேரத்தில், உங்களுடைய வேதனை நிறைந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து பேசும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இடதல். ஆமாம், நீ எஸ்ன்னு சொல்லிட்டேன்னா உடனே என்ன உண்டாயிரும்? அடுத்து இடறல் தான். மறுபடியும் நீங்கள் தேவனிடத்தில் சேருவதற்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, யோவான்ட்ட சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா என்ன செய்யாத, என்னிடத்தில் மாத்திரம் இடர்தல் அடையாம இரு. என்னிடத்தில் எவன் இடர்தல் அடையாம இருக்கிறானோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்மளை இடற வைத்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேடுதல் ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, ஏதோ ஒன்று நம்மளை இடற பண்ணிட்டே இருக்கு. நம்ம விசுவாசத்தை, இயேசுவை நம்ப விடாம, தேவனுடைய ஆலயத்திற்கு வர விடாம, ஜெபிக்க விடாம, வேதம் வாசிக்க விடாம நம்மளை என்ன செய்துட்டு இருக்கு? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம். பிரைஸ் அல்லாஹ். உங்களை தடை பண்ணுகிறது இல்லை, அந்த காரியத்தை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய வருகையில் நான் என்ன செய்திடக்கூடாதுப்பா, கைவிடப்படக்கூடாது. நான் கைவிடப்படக்கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். இந்த ராத்திரி வேளையில் இயேசுன்னு வருவார்னா எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்துப்பார். இந்த சபை எடுக்கப்படுவதற்கு முன்பதாக அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் எடுக்கப்பட்டு விடும். விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்காது. சபையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்திருவாங்க? ஆட்கள் குறைந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கடைசி காலம், கடைசி காலம். ஏதோ ஒரு காரியம், பிசாசானவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து, ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் யோசிக்க வைத்து என்ன செய்வான் தெரியுமா? அவங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வான். நான் முதலையே சொன்னேன், எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துக்கம், வேதனை, பாடுகள், உபத்திரவம் இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? கடந்து வரும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் இடறுதல் அடையாமல் இருப்பீங்கன்னா அந்த காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு என்ன உண்டாகும் அப்படின்னா பதில் வந்துடும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் அவன் ஜெபம் பண்ணாங்க, அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் சொல்லுவேன், உங்கள் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதுங்க. இன்னைக்கு அநேகரால் ஜெபிக்க முடியலை, அநேகரால் வேதம் வாசிக்க முடியலை. அதனால தான் சில இடறுதல்கள் உங்களை விட்டு மாறாமல் இருக்கிறது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த காரியத்தில் உங்களால் ஜெயிக்க முடியாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் இடறி விட்டீர்கள். நான் சொல்லுவேன், ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. கடைசி நேரத்தில் சீசர்கள் அழைத்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ண சொன்னார். எப்பா, நான் வியாகுலப்பட்டிருக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம், நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன்னு. இயேசு கொஞ்சம் நேரம் போனார் இல்லை, கொஞ்சம் நேரம் போய் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். நம்ம ஆட்களும் ஜெபந்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறான்.
மறுபடியும் இயேசு எழுப்பி விட்டுட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு. அவன் என்ன செய்துட்டு இருக்கான் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கும்போதே இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு உபத்திரவத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. மனுஷகுமாரன் உங்களை விட்டு எடுபடும் காலம் நேரம் வந்துருச்சே, அப்போ நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீ என்ன செய்ய தெரியுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். இயேசு சொல்லிட்டு போன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண. சோதனையை ஜெயிப்பதற்கு ஒரே வழி ஜெபம். ஜெபம் ஜெபம். ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தில் சோர்வடைந்துடாத. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னால் ஜெபிக்க முடியலன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இடறி இருக்கிறீர்கள். அதை கண்டுபிடி. எது? என்ன காரியம்? என்ன காரியம் என்னை தேவனிடத்தில் இடறுதல் செய்கிறது? எது தேவனுடைய அன்பை விட்டு என்னை தூரப்படுத்துகிறது? ஏன் இந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்காமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது? ஏன் என்னுடைய சரீரத்தில் இந்த பலகீனம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது? இவ்வளவு ஜெபம் பண்றேன்னு, இவ்வளவு காரியத்தை செய்கிறேன்னு, ஆனா மாறல. ஏதோ ஒன்று என்னை இடறுகிறது. ஏதோ ஒன்று. ரொம்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நான் இப்படி சொல்லட்டுமா? தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். என் வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறாத தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு நெருக்கத்திற்கும், ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு தேவ திட்டம் இருக்கு. ஒரு தேவ திட்டம் இருக்கு. வேதனையே வாழ்க்கை இல்லை, போராட்டமே வாழ்க்கை இல்லை, கஷ்டமே வாழ்க்கை இல்லை. அதற்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கென்று ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், முடிவு வரைந்தவும் நீ உண்மையாயிரு. விசுவாசத்தில் என்ன மட்டும் இருக்கு? உண்மையாக இருந்துரு. நீ அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களால் சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பிரைஸ் எல்லாம். சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போது, ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறாத பொழுது நமக்குள்ள என்ன வந்துடுது தெரியுமா? இடறுதல் வந்து விடுகிறது. இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இனி ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம்? தயவு செய்து சொல்கிறேன், அந்த எண்ணத்தை கொடுப்பது சத்துரு. அவனுடைய திட்டமே உங்களை எப்படியாகிலும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களை எடுத்துடணும். தேவனுடைய சந்ததியிலிருந்து உங்களை எடுத்துடணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சில போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் கவனிக்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். வேதனையோடு சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார்ப்பா. உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் சபையை விட்டுறாத. சூழ்நிலைகளை நிமித்தம் சபையை விட்டுறாத. என் இயேசு வரப்போகிறார். மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாயிருக்கிற சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நீ சபையில் இல்லைன்னா நீ வருகையில் கைப்படப்பட்டுருவப்பா. சபையே ஆயத்தப்படு. உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். இடறுதல் அடையாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள்,
உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஜெபப்படுவோமா? எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பேரை தொட்டது. கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலையிலேயும் உம்மை விட்டு நான் இடற மாட்டேன் ஆண்டவரே. பேதுரு சொன்னா, இது நடக்க நான் விடமாட்டேன்னு சொன்னான். உம்மை சிலுவையில் அறைய விடமாட்டேன்னு சொன்னான். இயேசுனுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அவன் கண்ட பொழுது இது நமக்கும் இந்த நிலைமை வந்துடும் அப்படின்னு நினைச்சான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவரை எனக்கு தெரியாது, அவரை எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது. அவன் மறுதளித்தான். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவை மறுதலிக்க வைக்கிறது. இயேசு உன் சூழ்நிலைகளை அறிந்தவர், உன் நிலைமைகளை அறிந்தவர். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டாருப்பா, ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உன் மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? உன் மேல நான் சபையை கட்டுவேன், உன் மேல என் சபையை கட்டுவேன். எந்த பேதுரு நீ மறுதலிப்ப அப்படிங்கிறது அவருக்கு அன்னைக்கே தெரியும். பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னாடியே தானே இயேசு சொன்னாரு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்பாகவே அறிந்தவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நான் சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொரு நெருக்கத்திலையும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒரு தேவ திட்டம் இருக்குது பிரதர், சிஸ்டர். ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த திட்டத்திற்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. கட்டாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் இடறுதல் அடையாதபடி உமக்குள் நிலைத்திருக்க உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரை காணப்பட, எங்கள் திருச்சபை காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.